குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தரமணியில இஷ்ட சித்தி சர்வசக்தி சாய்பாபா ஆலயத்துல தான் நம்ம இருக்கோம். இவருக்கு இந்த பாபா கடந்த 4 வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ரொம்ப அழகா அமர்ந்து எல்லாருக்கும் அருள்பாலிச்சு வர்றாரு. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன அப்படின்னா, பள்ளிப்பட்டு என்ற இந்த கிராமத்துல இந்த அழகான இந்த இடத்துல இந்த பாபா அமர்ந்து வரவங்களுக்கு வேண்டிய வரங்களை நினைத்த நேரத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒரு சீரடிக்கு இணையான ஒரு அற்புதமான ஸ்தலம் தாங்க இந்த இடத்துல இருக்கு. இங்க நம்ம நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும் அப்படின்றத விட நாம் என்ன நினைக்கிறோன்றத பாபா நினைச்சிருவார். அவர் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த சக்தியும் அவருடைய அந்த பார்வையுடைய சக்தி மூலியமாக இங்கு அவர் அற்புதமான இந்த ஸ்தலத்திலிருந்து அருள்பாலித்து சீரடிக்கு இணையாக ஒவ்வொரு இடத்திலும் எல்லா பாபாவும் இருக்காங்க. அவருடைய மூலியமாக தான் இந்த இடத்துல அமையுதுன்றது அது மாற்று கருத்து கிடையாது. சீரடிக்கு இணை எதுவும் கிடையாது. இருந்தாலும் அங்கே செல்ல முடியாதவர்கள் இது போன்ற மயிலாப்பூர்லயோ இல்லை அம்பத்தூர்லயோ இப்படி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய எல்லா பாபா ஆலயங்களிலும் அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு சித்தர் மகான் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு புண்ணியம் கிடைக்கணும். எல்லோரும் எல்லா இடத்திலும் போக முடியாது, ஒரே இடத்துல எல்லாரும் வேலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல பாபா அருள் பாலித்து நீங்க எங்க இடத்துல வர முடியல, நீ கவலைப்படாத, எல்லா விஷய ஆரத்தியிலிருந்து அன்னதானத்திலிருந்து அந்த இடத்திலேயே நான் ஏற்படுத்தி அங்க ஊர்ல இருக்க மக்களை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன் அப்படின்னு அந்த மகான் நமக்கு கொடுத்த அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் இன்று முதல் நாம் அந்த விஷயத்தை நம்ம பெருமையாக நம்ம பேசிக்கணும். காரணம் என்னன்னா, உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் சித்தர்களுடைய அனுக்கிரகம். சித்தர்களுடைய அனுக்கிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்கணும்னா, நாம் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும். என்ன காரியம்? முதலில் கல்வி. இந்த பள்ளிப்பட்டு பாபாவை பார்த்துட்டு குழந்தைகள் போய் கல்வியில நல்ல மேலும் மேலும் தேர்ச்சி அடைஞ்சு நல்ல உத்தியோகத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் பெற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த இவருடைய அருட்கடாட்சம் தான். பள்ளிப்பட்டு பாபாவை பார்த்துக்கிட்டு நாம் போய் தேர்வு எழுதினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பது இந்த பள்ளிப்பட்டு பாபாவின் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இது பள்ளிப்பட்டு பாபாவுக்கு மட்டும் அல்லங்க, இருக்கக்கூடிய எல்லா பாபா ஆலயங்களிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கு. முதல்ல நமக்கு தேவை கல்வி, அதுக்கப்புறம் நமக்கு தேவை தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியம் எதற்காகன்னா, அவர் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான உணவை நாம் அருந்தி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இத்தனை விஷயங்களையும் அவர் அற்புதமாக தினந்தோறும் நம்மை வைத்து கொண்டே அவர் சீரடியிலிருந்து இயக்கிட்டு இருக்காருங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா தேக ஆரோக்கியம் முக்கியம். எந்த ஒரு விஷயத்திற்கும் படிப்பு, உண்ண உணவு, உடுக்க உடை, செயல்பாடு, வேலை செய்வதற்கும் அந்த தேக ஆரோக்கியம். அப்படிப்பட்ட இந்த மகான் மூலியமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட மகானை நாம் தினந்தோறும் அனுதினமும் காலை ஆரத்தி, மதியம் ஆரத்தி, சாயங்காலத்தில் ஆரத்தி, இரவு ஆரத்தி, 4 ஆரத்திலும் கலந்து கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த அருட்பிரசாதமான அந்த உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது இல்லாம மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த பாபா கோயில்ல இஷ்ட சித்தி சர்வசக்தி பாபா இன்னைக்கு நிறுவன நாள். அந்த நிறுவன நாள் அவருக்கு அது பிறந்த நாளாக நாங்க கொண்டாடுறோம். எல்லோரும் வாங்க, இங்க இருக்கக்கூடிய அன்னதான விழாவில் கலந்திருந்து உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பாபாக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த பாபா இருக்க உங்க கோரிக்கையில வைங்க. கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க. அந்த ஜெயிக்க விஷயத்த பாபா இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் மூலியமாகவும், இந்த ஊர் மக்கள் மூலியமாகவும், இங்க இருக்கக்கூடிய புரோகிதர்கள் மூலியமாகவும் கண்டிப்பாக அது நிறைவேறும். வாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் முக்கியம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம். இந்த பீஜ மந்திரத்துல பாபாவுடைய இஷ்ட சித்தி சர்வசக்தி சாய்பாபா அனுக்கிரக பிரசாத சித்திரஸ்து அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது உங்கள் வாழ்நாள்ல எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மந்திரமானது உங்களை
மேம்படுத்தி நல்ல பாதையில் கொண்டு சென்று இந்த உலகத்தில் நாமும் வாழ்ந்தோம், இந்த கலியுகத்தில் நாமும் இருந்தோம் என்ற ஒரு சாதனையாளராக கண்டிப்பாக தேடும். அறிவோம் சாய்ராம். ஓம் சக்தி. சாமியே சரணமையப்பா. என்னுடைய நம்பர் 9789884697. இந்த கோயிலுக்கு எனக்கு குருஜியா நியமிச்சு கடந்த 5 வருடமாக இதை நாங்கள் அற்புதமாக செஞ்சு கொண்டிருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் பலன்கள் மட்டும்தான். எங்களுக்கு பொருளாதார உதவியோ வேற எதுவுமோ உங்களிடம் வந்து நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. பாபாவிற்கு நீங்க செய்யும் அற்புதமான அந்த பொருளாதார உதவி, இங்கிருக்கக்கூடிய மக்கள் அந்த அன்னதான விழாவில் மதியம் அந்த அன்னத்தை உண்டு அவர்களை பசிக்கு அவர் உணவு அளிக்கிறார் என்றால் உங்களுடைய தயவு இல்லாமல் அது நடக்காது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில நான் பெருமையா சொல்லிக்கொண்ட விஷயம், நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா இந்த இஷ்டசக்தி சர்வசக்தி பாபா நமக்கு எல்லாமே கொடுப்பாரு. வாங்க, எல்லோரும் சந்தோஷமா இருப்போம். குழந்தைகளோடவும் பெரியவர்களோடவும் ஆசி பெற்று எல்லாம் அல்ல இறைவன் அருளால் பாபாவின் அருளால் சிவசக்தி ரூபேனாம் அண்ணாமலையருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அற்புதமான இந்த இஷ்டசக்தி பாபா கண்டிப்பா வாங்க, அவர் தரிசனம் பண்ணுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அறிவோம் சாய்ராம். சாய்ராம். மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்து அனுராதான் விஷாவர்தயந்தாஹ சதஞ்சீவேம சரதஸ்வீராஹ தீர்காயுஷ்யமஸ்து. நீ முதல்ல பவித்திரம் போட்டுக்கோ, பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஓம் எத்திர எத்திர கிரியாரம்பே முட்டிभ्यां மூர்த்திதேசிகாஹ அமிர்தம் சக்ஷுஷம் நாஜாம் சரிதா விவசாகரம் மூலாதாரஸ்த விக்னேஷம் பிராப்திய கர்ம சுபாவகம் அஸ்தோதவாம சவ்யோஜ முட்டி முத்ராம் பிரகல்பஜேத் மத்தியமாம் குலபிஸ்தைவ மஸ்தகேஷம் பிரதாடயேத் மஸ்தஹஸ்தாமிருதேனைவ சரீராணி பிரஜேதஜேத் அமிர்தாப்லாஹனேனைவ விக்னராஜ பிரியோ பவேத் தத்ர சுக்லாம் பிரதரமிதி பிரார்த்தியா. விநாயகரப்பன மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு 5 தடவை பிள்ளையார் கொட்டு கொட்டிங்க. ஓம் शुक्लांबरधरं विष्णुं शिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये संविदया प्राणानायम्य. ओम 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 अमृतम ब्रह्म भोर्भवस्सु भरोम. இடது கை கீழே வலது கை மேல. மமோபாக்த समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर आज्ञया परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीवदेदे अंग्रयुगं स्वरामि अद्य करिष्यमाणस्य कर्मणाः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ महागणपति पूजां करिष्ये. आदौ महागणपति पूजां अद्य करिष्ये. कलशं गंधपुष्प अक्षतैः अभ्यर्च्य कलशस्य मुखे विष्णोः कण्ठे रुद्रसमाश्रिताः मूले तत्र स्थितो ब्रह्मा मध्ये मात्र गणाः स्मृताः कुक्षौ तु सागराः सर्वे सप्तद्वीपाः सुन्दरा ऋग्वेदो तेजुर्वेदः सामवेदोऽपि दर्वणाः अङ्गे सहिताः सर्वे कलशाम्बुसमाश्रिताः गंगे जमुने चैव गोदावरी सरस्वती गंगा गंगे दियोद्ब्रूया योजनानां सदैरपि मुच्यते सर्वभावेभ्यः शिवलोकं स गच्छति. पूजा द्रव्याणि प्रोक्ष्य एवं आत्मानं च प्रोक्ष्य भोर्भवस्सुवो भोर्भवस्सुवो भोर्भवस्सुवाः जयध्वनि मंत्रमात स्वाहा. आगमार्थं तु देवानां गमनार्थं तु राक्षसां गुरुकण्ठानादं करोमि यादो देवताग्वानलाञ्छनं. मल दीपदेवी महादेवी शुभं भवतु मे सदा. यावत् पूजां समाप्तिश्य तावत् प्रज्वलिता भव. दीपदेव्यै नमः. समस्तोपचारान् समर्पयामि. श्री गुरो दक्षिणामूर्ते लोकानुग्रहकारक अनुज्ञां देहि भगवन् गणपति पूजाय मे. ओं गां आधार शक्तये नमः. ओं गां अनन्ताय नमः. ओं गां धर्माय नमः. ओं गां ज्ञानाय नमः. ओं गां वैराग्याय नमः. ओं गां ऐश्वर्याय नमः. ओं गां पद्माय नमः. पद्मशोभरि. ओं गं गणपत्यासनाय नमः. ओं गं गणपति मूर्तये नमः. ध्यायेत् लंबोदरं श्यामनिभं गणेशं कुडारमक्षशतमूर्धकाभ्यां सलड्डकं दन्तमदत्कराभ्यां वामेदराभ्यां च दधानमेदे. எல்லாரும் மகாகணபதியை மனசார தியானம் பண்ணீங்க. எம்பெருமானோட ஆண்டு விழாவின் 2ஆம் கால யாக பூஜையில விநாயக பெருமான் வழிபாடுகளானது பண்ணிட்டு இருக்கும். விநாயக பெருமான் மஞ்சள்ல ஏந்துருள்றதுக்கு மந்திரமானது சொல்றோம். விநாயக பெருமான் மஞ்சள்ல ஏந்துருளி
சௌபாகியமா இந்த பூஜையை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு விநாயகர் பெருமான மனசார தியானம் பண்ணீங்க. லம்போதரம் சாமணிபம் கணேசம் புராரமுக்ஷதமூர்தகாபியாம் சலொட்டகம் தந்த மதத்கராபியாம் வாமேதராபியாம் ச ததானமீதே கணானாந்த்வா கணபதிகும் மவாமஹே கவிம் கவீனாபமஸ்ரவஸ்தமம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே. अस्मिन् अर्द्राबिम्बे श्मुखं महागणपतिं ध्यायामि. श्मुखं महागणपतिं आवाहयामि. महागणपतये नमः. रत्नमय सिंहासनं समर्पयामि. पादयोः पाद्यं समर्पयामि. अर्घ्यं समर्पयामि. मुखे आचमनीयं समर्पयामि. भूर्भुवस्वाहा स्नानं समर्पयामि. स्नानानन्तराचमनीयं समर्पयामि. वस्त्रयज्ञोपवीत उत्तरीयाभरणार्थे इमानि अक्षतानि समर्पयामि. दिव्यपरिमलगन्धां धारयामि. गन्धशोपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि. पुनरक्षतान् समर्पयामि. पुष्पमालां समर्पयामि. पुष्पैः सम्पूजयामि. ॐ गां शमुखाय नमः. ॐ गां कपिलाय नमः. ॐ गां लम्बोदराय नमः. ॐ गां विघ्नराजाय नमः. ॐ गां धूमकेतवे नमः. ॐ गां बालचन्द्राय नमः. ॐ गां वक्रतुण्डाय नमः. ॐ गां हेरम्बाय नमः. सिद्धिमहागणपतये नमः. ग्रहशान्तिगणपतये नमः. वल्लभाम्बा समेत उद्वाहनाथ गणपतये नमः. सुरचिदम्बर महागणपतये नमः. दम गणपतये नमः. धूपमाग्रापयामि. दशाङ्कं गुग्गुलं धूपं सुगन्धं च मनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम्. दम गणपतये नमः. धूमाग्रापयामि. धूपानन्तराचमनीयं समर्पयामि. दीपं दर्शयामि. साध्यं द्रवर्तिसंयुक्तं मन्निना ज्योतितं मया. गं गणपतये नमः. एकहारति दीपं धूपदीपानन्तराचमनीयं समर्पयामि. नैवेद्यं प्रोक्ष्या भूर्भुवस्वः दिनपर्यञ्जयामि. अमृतं भवतु अमृतोपत्रमसि. प्राणाय स्वाहा पानाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा स्नानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा. नारिकेरकण्ठद्वयं कदलीफलं धारिणीफलं षट्पञ्चफलं खर्जूरफलं रसकण्ठं कुलकण्ठं द्राक्षाफलं राजद्रव्यांसं पूर्णनालिकेरसहितम् एतत् सर्वं निवेदयामि. हस्तप्रक्षालनं समर्पयामि. पादप्रक्षालनं शुद्धाचमनीयं समर्पयामि. भूर्भुवस्वाहा भोगीफलसमायुक्तं नागवल्लीतलयुतं कर्पूरचूर्णसंयुक्तं गं गणपतये नमः. कर्पूरताम्बूलं समर्पयामि. ॐ आदिपूज्याय देवाय दन्तमोदकधारिणे वल्लभाप्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलम्. मङ्गलं गणाधाय मङ्गलं मधुसूदने मङ्गलं विघ्नराजाय विघ्नराजास्तु मङ्गलम्. विघ्नराज महाप्रभो कर्पूरनीराञ्जनं दर्शयामि. नीराजनानन्तराचमनीयं समर्पयामि. रक्षां धारयामि. चन्द्रमा वा वां पुष्पं प्रजावान् वशमान् भवति. एवं वेद आयतनवान् भवति. ओम लं नमस्ते गणपतये. तमेव केवलं कर्तासि तमेव केवलं धर्तासि. त्वं साक्षादात्मासि नित्यं सत्यं वच्मि. अवक्तारम् अवदातारम् अवानुजानमवशिष्यम् अवदक्षिणार्तात् अवचोत्तरार्तात् अवाधरार्तात्. वाङ्मयस्त्वं चिन्मयाः सच्चिदानन्दादियोऽसि. त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि. सर्वं जगदिदं तत्तस्तिष्ठति. सर्वं जगदिदं त्वयि प्रत्येति. चत्वारि वा परिमितापदानि त्वं कालत्रयातीताः. त्वं मूलाधारे दोषि नित्यं. त्वां योगिनो ध्यायन्ति नित्यं.
गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरं अर्धेन्द्रशितं तथा एतत्त्वमनुष्वरूपम् अकारो मध्यमरूपम् इन्दुरुत्तररूपम् संहिता सन्धिः गणकर्षिः श्रीमहागणपतिर्देवता एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि एकदन्तं चतुरहस्तं भासमं कुशधारिणम् अद्दं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तपादशम् भक्तानुकम्बिनं देवं जगत्कारणमच्युतम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां पराः नमो गणपतये नमस्ते लम्बोदराय विघ्नविनाशिने श्री वरदमूर्तये नमो नमः महागणपतये नमः मंत्र पुष्पांजलिं समर्पयामि। अस्य श्री महागणपति महामन्त्रस्य चतुर्गायत्री छन्दः वां बीजं लों कीलकं वांगुष्ठाभ्यां नमः ओं मध्यमाभ्यां नमः लों गणिट्टिकाभ्यां नमः वामृतयाय नमः ओं शिखाजी वसडे लों नेत्रत्रयाय भूषणे भोर्भोश्वरम् इति दिग्बन्धाः बीजापूरगदेक्षकारमकरोजातक्राप्यपाशोत्पल श्रेयो वल्लभया सुपद्मकरया सिद्धो जलद्भूषया पृथिव्यात्मने गन्धं समर्पयामि यं वायुवात्मने धूपमाग्रापयामि अमृतात्मने अमृतं महानिवेद्यं निवेदयामि। हर नमः पार्वतीपतये कर्पक विनाशकं भजे सद्गुरु साईनाथ महाराज की। எல்லாரும் வாழ்க்கையில பலவிதமான காலத்தை பலவிதமான நேரத்துக்கோசரம் செலவு பண்றோம். ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் உச்சிதமில்லாத வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை. படுக்கிற நம்ம காலம்புற எழுந்தால் அன்னைய நாள் நம்மளுது. அன்னைக்கு சாமி கொடுத்துருக்கார், அந்த நாளை நம்ம என்ன வேணுமா செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். காலம்புற எழுந்திருக்கல அப்படின்னாலே அப்ப நம்ம வந்த வேலை முடிஞ்சது, சுவாமி நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நடுவுல பொருளை தேடி ஓடுறோம், புகழை தேடி ஓடுறோம், அருளை தேடி ஓடுறோம். இது எல்லாமே காலத்துல கிடைக்கணும் அப்படின்னா யாரை வழிபடணும் அப்படின்னா நம்ம விநாயக பெருமானை தான். நம்ம விநாயக பெருமான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கலியுகத்துல கலோ சண்டோ விநாயகா அப்படின்றார். பகவத்கீதையில சொல்றார். கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் கேட்கிறான், ஹிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்திலேயே இவ்வளோ விதமான பக்திக்கு கஷ்டங்கள் இருக்கே, பக்தி யாராலையும் வழிபட முடியலையே, பக்தியா இருக்க முடியலையே. எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருது. நீ எழுத்தாப்புல நிக்கிற, ஆனா எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருது, நான் தான் ஏதோ பண்றனோ அப்படின்னு. அப்ப கலியுகத்துல நீ கண்ணுக்கு எழுத்தாப்புல இருக்க மாட்ட, மறைஞ்சிருந்துதான் அனுகிரகம் பண்ற. அப்ப அவளுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் வரும், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றார். நான் கலியுகத்துல கலோ சண்டோ விநாயகா அப்படின்றேன். கலியுகத்துல விநாயக பெருமானாகவும் அம்பிகையாகவும் எல்லாரோடையும் துணையாக இருப்பேன் அப்படின்றார். அதனாலதான் நீங்க ஒரு நிமிஷம் நல்ல கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம ஊருக்கு மத்திய பாகத்துல ஒரு கோயில் இருக்கும், ஊரோட எல்லா பாகத்துல ஒரு கோயில் இருக்கும், ஊரோட வனமானது ஸ்தானத்துல ஒரு கோயில் இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆனா அப்படி கிடையாது. பலவிதமான ஆலயங்கள் நம்மளை மீறின ஒரு சக்தியாக அங்கங்க நம்ம அம்பாலையும் நிறைய விநாயக பெருமான் வழிபாடுகளும் பண்ணிட்டு வரோம். அது கலியுகத்துல இருக்கிற பெரிய தர்மம். அப்படி விநாயக பெருமானை யாரெல்லாம் வழிபடுறாலோ அவளுக்கு
அருள், புகழ், பொருள் இது மூணுமே தானா தேடி வர்ற காலமானது உண்டு. நம் பாபாவோட அனுகிரகம் இங்க வந்திருக்கிறவா யாருக்கும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை. அவரை தொழுது அவரை பிரார்த்தனை பண்ணிட்டாலே நம்ம கரெக்டா கேட்குறோம், அவருக்கு அது சுவாமி நம்மள்ட்ட பக்தியா இருக்கான் அப்படின்னு அவர் மனசுல பட்டுதுன்னா தானா அந்த காலங்கள் வரும்போது நம்மளை தேடி வரும். அப்படி அருள் ஆசையுடன் ஒரு சக்தியாக இருந்து நம்மளை அனுகிரகம் பண்ணிட்டு வரார். பாபாவின் ஆண்டு விழாவில் 2ஆம் கால கூட்டு பிரார்த்தனையாக நேற்று மாலை செய்தால் போல இப்பொழுது 108 முறை ஓம் கம் கணபதஜே நமஹ அப்படின்ற இந்த ஏகாட்சர மந்திரத்தை 108 ஆவர்த்தி ஜபமானது பண்ண போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் மனசார வேண்டிண்டு சுவாமி பூஜை பண்ற நேரம் நம்ம என்ன வேணா நினைச்சுட்டு இருக்கலாம், வந்திருக்காங்க அவங்க பூஜை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. இங்க எவ்வளோ நீங்க இந்த பூஜையில பங்கெடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஒரு மனசந்தோஷமும் மனசுல உள்ள ஆசைகள் எல்லாமே பூர்த்தியார வழிய பாபா அருளாசையுடன் உங்களுக்கு தருவார். அதனால யாரு உள்ள இருந்தாலும் எல்லாரும் வீட்டுக்கு விட்டு வெளில வந்து இந்த யாகசாலையில் இந்த பூஜையை வந்து தரிசித்து இந்த இன்னைக்கு நடக்கிற அனைத்து விதமான பூஜைகள் யாகங்களை தரிசித்து நாங்கள் திரும்பி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த நாள் விட்டா திரும்பி ஒரு வருஷம் ஆகும் இந்த பூஜைகள் நடைபெறதுக்கு. அதனால எல்லாரும் இங்க இருந்து இந்த பூஜையை தரிசிக்குமாறு திரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். இப்பொழுது கணபதி பெருமானின் கூட்டு பிரார்த்தனையாக மூலமந்திர ஜபமானது துவங்க உள்ளது. ஹரஹர நம பார்வதி பதஜே. ஓம் கம் கணபதயே நமஹ. 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 ஓம் கம் கணபதயே நமஹ.
ஓம் கம் கணபதே நமः 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 யாத்ரிகோத்ராதும் கிரஹாணாத் பக்கதன்யவம் சித்திர்போத்ரே தேவாதுராதாத்மேஸ்வராந்திரேணக்ரியாயிணம் பக்கேகங்கராதிவா யத்பூஜிதம் மயா தேவா பரிபூர்ணம் தஸ்துதே சர்வம் கணார்ப்பணமஸ்து. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிற நேரம் எல்லாரும் விநாயக பெருமான மனசார வேண்டிங்க. மனசில் உள்ள எல்லா விதமான சௌபாகியத்தையும் எனக்கு கொடு. வாழ்க்கையில் அச்சஞ்சலா பக்தி சித்தியர்த்தம் அப்படின்ற பக்திக்கு என்றைக்குமே குறைவே இருக்கக்கூடாது. எங்கள் வம்சமானது எப்பயுமே வழிபட்டுட்டே இருக்கணும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு உள்ள குழந்தையெல்லாம் எனக்கு கொடு அப்படின்றார். சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது அநாசேன மரணம் விநாசேன ஜீவிதம் யாவத் ஜீவம் கிருபையா சும்போ துவை பக்தியா சதஞ்சலம் அப்படின்றார். மரணம் செஞ்சிருக்கிற நேரமானது ரொம்ப கஷ்டம்லாம் படக்கூடாதான். அநாசேன மரணம், நிமிஷத்துல இந்த மரணமானது சம்பவிக்கணும். விநாசேன ஜீவிதம், இருக்கிற வரையும் என்னைக்கும் யார்கிட்டையும் போய் தேகிமேன்னு நின்றக்கூடாது. நம்மளுக்கு தேவை உள்ளதை சுவாமி என்னைக்குமே நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். விநாசேன ஜீவிதம் யாவத் ஜீவம் கிருபையா சம்போ, இது ரெண்டுத்தையும் என் ஜீவன் உள்ள வரையும் எப்பயுமே எனக்கு கொடு. துவை பக்தியா சதஞ்சலம், சரி உன் பக்தியானது எப்பயுமே தான் வம்சத்துக்கும் தன்னை சுற்றி இருக்கிறோம் தான் ஆத்மாவுக்கும் எப்பயுமே இருக்கணும். அப்படின்றது தான் நம்மளோட நித்திய பூஜையில சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியது. அநாசேன மரணம் விநாசேன ஜீவிதம் யாவத் ஜீவம் கிருபையா சம்போ துவை பக்தியா சதஞ்சலம் அப்படின்றார். அப்படிப்பட்ட வார்த்தைக்கணங்க விநாயக பெருமான் வழிபாடுல இரண்டாங்கால யாக பூஜைகளானது மேல மேல சிறப்பாக நடைபெற்று நம்மளோட திருக்கரங்களால 108 கலசாபிஷேகமானது பண்ண போறோம். பாபா 108 கலசாபிஷேகங்களையும் ஏத்துண்டு சாநித்தியமாக இருந்து நம் அனைவரையும் ரட்சிச்சு காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் விநாயக பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணீங்க வேண்டிங்க. எல்லாரும் சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா சர்வதேவா கிரக சிரேஷ்ட விக்னேஷ கண நாயகா த்வாம் உபாஸ்ய ச யத் கர்ம தத் கர்ம சஃபலம் குரு சுமகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலஹ கஜகர்ணகஹ லம்போதரஸ்ச விகடஹ விக்னராஜஹ விநாயகஹ धूमकेतुः गणाध्यक्षः फालचन्द्रः गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बः स्कन्द पूर्वजः कला संख्याज नामानि यः पठे शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे सर्व कार्येषु विघ्नस्तस्य न जायते गजाननं भूत गणाति सेवितं कपित्थ जम्बू फलसार पक्षितं उमा शुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. ओम सुर सुर गणपति सुंदर केशम ऋषि ऋषि गणपति यज्ञ समानम भव भव गणपति पद्म शरीरम
जय जय गणपति दिव्य नमस्ते। गजमुखवक्त्रं गिरिजापुत्रं कनकुलमित्रं गणपतिमीशप्रियम् करधृतपरशं कङ्कणपाणिं धवलितपद्मरुचिम् सुरवतिवन्द्यं सुन्दरनृत्तं सुरजितमणिमकुटम् प्रकटितदेवं प्रकटिततालं षड्गिरितालमितम् लम्बोदरवरकुञ्जासुरमुख कुङ्कुमवर्णधरम् श्वेतशृङ्गं मोदकहस्तं प्रीत्याधृतपनसफलम् नयनत्रयवर नागविभूषित नानागणपतिकम् तत्तन्नानागणपतिकम् तत्तन्नानागणपतिकम् जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष मां श्री गणेश श्री गणेश श्री गणेश पाहि मां श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष मां சிவா திருச்சிற்றம்பலம். ஐந்துகரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஜெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்துகரத்தான் திருப்பாதம் போற்றி போற்றி. எல்லாரும் புஷ்பத்தை விநாயகர்கிட்ட போட்டுடலாம். கையில கொடுத்த பூ எடுத்து விநாயகர்கிட்ட போட்டுருங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு இல்லை மாமா கையில கொடுத்துருங்க. இதை வாங்கி சேர்த்துருவாங்க. அம்மாவை கூப்பிடுங்க. சங்கல்பம் பண்ண போறது திருநீர் வாவெல்லாம் அக்ஷதை கொடுப்பா. எல்லார் கையிலையும் அக்ஷதை வாங்கிட்டு விநாயக பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா விதமான மங்கள காரியங்களும் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னு பிள்ளையார கொட்டு 5 முறை 2 கையிலினாலும் அக்ஷதையை பிரிச்சுட்டு விநாயகர் கொட்டு கொட்டிங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேது சர்வ விக்ன உபசாந்தஜே. அக்ஷதையை வலது கையில சேர்த்துங்க. சாப்பிட்ற கையால் அப்படியே மூக்க தொட்டுங்க. 7 தடவை ஓம்னு சொல்லுங்க. ஓம் 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 அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரா பவோம். இடது கை கீழே வலது கை மேல சாம்பார் கை மேல வரா மாதிரி வலது தொட மேல வச்சுங்க. மமோபாக்த சொல்லுங்க. மமோபாக்த சமஸ்த துரித க்ஷய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஆக்ஞயா பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவசிவாஹ சம்போஹோ ஆக்ஞயா பிரவர்த்த மானஸ்ய ஆத்ய பிரம்மணாஹ விதீய பரார்த்தே ஸ்வேத வராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பு द्वीपे भारत वर्षे भरत कंठे मेरोः दक्षिणे
पार्श्वे शगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षट्याः संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे शिशिर ऋतौ कुंभमासे शुक्लपक्षे अद्य सप्तम्यां शुभतिथौ वासराः वासरस्तु होमवासर संयुक्तायां अष्टम्यां शुभतिथौ वासराः वासरस्तु होमवासर संयुक्तायां कृत्तिका नक्षत्र संयुक्तायां शुभ नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषेण वसिष्ठायां अस्यां वर्तमानायां शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थम् अस्य देव देवस्य अखिलाण्ड कोटि ब्रह्माण्ड नायकस्य सृष्टि स्थिति संहार तिरोभव अनुग्रह कारण पंचकृत्य कर्तृ भूतस्य अकार उकार ओंकार प्रणवाकार स्वरूपस्य सकल जगवतां तारकस्य श्री पार्वती परमेश्वर लक्ष्मी नारायण वाणी हिरण्यगर्भ परिपूर्ण अनुग्रहस्य वल्लभ सृष्ट गात्रस्य वल्लभ महागणपति अनुग्रह सिद्ध्यर्थम अनुग्रहेण मम गोत्रो भवस्य அவங்க கோத்திரத்தை மனசார சொல்லிங்க. யாரோட குடும்பத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ராசிகள் இதெல்லாம் தெரியுமோ நட்சத்திர ராசிலாம் சொல்லிங்க. எல்லாரோட பேரையும் மனசார சொல்லிங்க. இந்த பிரசாதமானது உங்க குடும்பத்திலேயோ உங்க நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு போய் இந்த சுவாமியோட பிரசாதம் போய் சேரணும், இந்த யாகத்தோட முழு பிரசாதங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர்லாம் மனசார சொல்லிங்க. உங்க கோத்திரமா கௌஷி கோத்ரோத்பவஸ்ய ஹஸ்தா நட்சத்திரே கன்யா ராசோ ஜாதஸ்ய शर्मा रविशंकर शर्मणः पुष्यनक्षत्रे कर्कटराशोजायाः हेमलतानाम्याः वसन्तकुमारनामधेयस्य नक्षत्रे कुम्भराशोजातस्य कृत्तिका नक्षत्रे मेषराशोजायाः दीपाश्रीनाम्याः सहस्रानाम्याः उत्तरप्रदानक्षत्रे कुम्भराशोजातस्य ऐश्वर्यलक्ष्मीनाम्याः स्वातिनक्षत्रे तुलाराशोजातस्य आवयोः सह कुटुम्बानां निम्नगोत्रोद्भवस्य सुब्रह्मण्यं नामधेयस्य यलवरसी नाम्याः सरवणं नामधेयस्य मुरुगदा पुनवसु नक्षत्रे मिथुनराशौ जातस्य கடகராशौ जातस्य मुरुगदास नामधेयस्य कविता नाम्याः स्वाति नक्षत्रे तुलाराशौ जातायाः किशोर कुमार नामधेयस्य सविता नक्षत्रे कुंभराशौ जातस्य सोलंग किट्टवांग सतीश नामधेयस्य हस्ता नक्षत्रे कन्या राशौ जातस्य शर्मिला नाम्याः मित्र आरुद्रानक्षत्रे मित्रराशोजातायाः साई अर्जुन नामधेयस्य जमक्ष जन्मराशौ जातस्य साई अभिरामी नाम्याः पूर्वनक्षत्रे सिंहराशौ जातस्य सिल्वराज नामधेयस्य पूर्वनक्षत्रे धनुर्राशौ जातस्य पुष्पा जन्मक्ष जन्मराशोजातायाः पुष्पा नाम्याः आवयोः सह कुटुम्बानां சொல்லுங்க பேரோட சொல்லுங்க वरदराज नामधेयस्य दाक्षायणी नाम्याः मणिपालन नामधेयस्य अंबिका नाम्याः आवयोः सह कुटुम्बानां किशोर कुमार नामधेयस्य धनुषु नामधेयस्य वर्षिणी नाम्याः आवयोः सह कुटुम्बानां எல்லாரும் சொல்லுங்க आवयोः सह कुटुम्बानां इष्ट बंधु मित्राणां परिवार जनानां आश्रित जनानां सेवक जनानां सर्वेषां सह कुटुम्बानां क्षेम स्थैर्य धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थं धर्म अर्थ काम मोक्ष चतुर्विध फल
புருஷார்த்த சித்தியர்த்தம் இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம் மனோ வாஞ்சாபல சித்தியர்த்தம் சத்சந்தான சௌபாகிய சமர்த்தியர்த்தம் விசேஷேன மம இஷ்ட சித்தி சர்வசக்தி பள்ளிப்பட்டு சாய்பாபா ஆலய பஞ்சம வருஷ சம்பத்சர பூர்த்தௌ சமஸ்த தோஷானாம் நிவர்த்தியர்த்தம் மம ஆலயேஷு தேவதா சாநித்ய பிரசாதபல சித்தியர்த்தம் மம சாயிநாத மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப श्रद्धा लोभ भक्ति लोपादि समस्त लोभ निवृत्त्यर्थम साईनाथ प्रसादेन मम सर्वेषां भक्त जनानां मनसिद कार्येषु चिंचित बल अवाप्त्यर्थम मनः संतोषकर प्राप्त सिद्ध्यर्थम मम इष्टदेवता कुलदेवता ग्रहदेवता ग्रामदेवता रक्षा प्राप्त सिद्ध्यर्थम मम साईनाथ प्रसादेन आदिलक्ष्मी धान्यलक्ष्मी वीरलक्ष्मी गजलक्ष्मी धनलक्ष्मी संतानलक्ष्मी विजयलक्ष्मी विद्यालक्ष्मी इत्यादि अष्टलक्ष्मी कटाक्षबल सिद्ध्यर्थम सूर्य सोम अंगारक बुध बृहस्पति शुक्र शनिश्चर राहु केत्वादि नवग्रह दोष निवृत्त्यर्थम नवानां ग्रहाणां शुभ एकादश स्थानबल अवाप्त्यर्थम मम जन्म कुंडल्यां जातक वसाद समस्त दोषाणां निवृत्त्यर्थम मम उद्योग व्यापार समये समस्त विघ्नबाधा निवृत्त्यर्थम अस्मिन् करिष्यमान शत्रुबाधा निवृत्त्यर्थम दृष्टिबाधा निवृत्त्यर्थम मम कुटुंबेषु श्रद्धा मेधा प्रज्ञा ज्ञान अभिवृद्धि सिद्ध्यर्थम सकल विद्या पारंगता सिद्ध्यर्थम समस्त व्याधि रोगबाधा निवृत्त्यर्थम समस्त उद्वाह पुत्र संकटानि निवृत्त्यर्थम आलयेषु दर्शन प्राप्त सिद्ध्यर्थम श्री इष्ट सिद्धि सर्व सिद्धि पल्लीपट्टु बाबा आलय पंचम वर्ष संवत्सराभिषेक पूजा कर्म कर्तुम आचार्य मुखेन अद्य करिष्ये அக்ஷதையை தொன்னை எடுத்துன்னு வருவாங்க. அந்த தொன்னையில எல்லாரும் சேர்த்துருங்க. எல்லா விதமான சங்கல்பத்தில் பிரார்த்தனை பண்ணின்றது நம்ம இங்கே வந்திருக்கிறவா அனைவருக்கும், வர முடியாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல விதமான தர்ம மார்க்கங்களும் சௌபாகியங்களும் ஏற்படணும். லக்ஷ்மி கடாட்சமானது கிடைக்கணும். பாபாவோட அனுகிரகமானது நம்மளுக்கு மேலே மேலே அபிவிருத்தி ஆகிட்டே போகணும். நம்ம மனசில் எந்த காரியம் நினச்சிட்டு இருக்கோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக நடைபெறணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இவ்வளோ நேரம் சங்கல்பத்தில் எல்லா மந்திரங்களையும் சொல்லி சுவாமிகிட்ட வேண்டினோம். இப்பொழுது மேலே புண்ணியாகவாதனம், வேதிகார்ச்சனை, அக்னி காரியங்களானது நடைபெற்று இரண்டாங்கால யாக வேள்விகள்லாம் நடைபெறும். அனைவரும் பொறுமை காத்து இருந்து பாபாவின் அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். சத்குரு சாய்நாத் மகாராஜ கி ஜெய். அகஜானன பத்மார்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. நாளிகேரம் பிரதாடேகம் நிர்விக்னாய பிரசீதமே மகாதோஷா பிரமுச்சதே சர்வவித் பவதி சர்வவித் பவதி ஏவம் வேதா இத்யோபனிஷத். சதுர்கா அவட சொல்லலாம் ஓங்கி. ஆமா. गम गणपतये स्वाहा परामुखाग्यं दत्वा शोभनार्थे क्षमाय पूजा काले पुनरा आगमनाय च महागणपति परिपूर्ण प्रसाद फल सिद्धिरस्तु.
வாழ்ந்த மகான் எங்கள் பாபா சிரடி பாபா. கண்ணீரோடு வந்தால் காட்சி தரும் பாபா. அன்பால் அழைப்பாய், பக்தியில் இணைப்பாய், நம்பியவரே கைவிடாத குலசாமி, நான் வணங்கும் இஷ்டசாமி. நீ வாழ்ந்த பூமி, உன் கருணையை என்னிடத்தில் காமிசாராம் எனும் மந்திரம் என் வாழ்க்கைக்கு கிடைத்த எந்திரம். எனும் மந்திரம் என் வாழ்க்கைக்கு கிடைத்த எந்திரம். வியாழன் விடியலே எனக்கு கிடைத்த புதையலே, சாய்பாபா என்னும் சொல். கஷ்டம் வந்தால் கண் முன்னில் தானத்தில் இருப்பவர், பசியாற்ற துடிப்பவர், காருணை கடவுள் நீதானையா. அன்பை அள்ளித் தருவாய் ஐயா. பக்கிரியாய் வாழ்ந்தவர், பக்தியில் கவர்ந்தவர், சீரடிக்கு போனார். யாரும் ஆக மாட்டார்கள் வீணா பக்தர்கள் வாழ்க்கையில். பாபா அன்போடு அழைக்கிறேன் வாப்பா. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு, ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். கருணாகரனே கருணை கடலே, உனையே சரணம் அடைந்தேன் சாயே. இதுதான் விதியா விதியின் சதியா, விடை நீ தருவாய் குருவே சாயே. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு, ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன்.
புரியுது எங்கும் சாயே எதிலும் சாயே நெஞ்சம் முழுதும் நினைவே சாயே தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கருணாகரனே கருணை கடலே உனையே சரணம் அடைந்தேன் சாயே இதுதான் விதியா விதியின் சதியா விடை நீ தருவாய் குருவே சாயே தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் நிழலாய் தொடரும் உனதாசியே நினைத்தால் பெருகும் அருளாசியே உனையே தொழுவேன் படியேறியே ஒலி நான் பெறுவேன் விளக்கேற்றியே அனுதினம் உனதடி பணிந்திட அதிசயம் நொடியினில் நிகழ்ந்திட மழையென உனதருள் பொழிந்திட மனதினில் கவலைகள் மறைந்திட வருவாய் சாயே பகவான் சாயே வரமே சாயே தருவாய் சாயே தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் உலகம் முழுதும் உன்னாட்சியே உன்னால் நடக்கும் நல்லாட்சியே விதிதான் செய்யும் பல சூழ்ச்சியே விலகும் அதற்கு நீ சாட்சியே பிறந்தது தாய் அவள் கருவறை பிறவிகள் அது ஒரு தொடர்கடை வலியுடன் வேதனை எதுவரை மடியினில் தாங்கிடு அதுவரை எலியோன் சாயே எந்தன் சாயே துணையே சாயே பாவா சாயே தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கனிவாயனையே நீ பார்க்கிறாய் கரங்கள் நீட்டி வாயென்கிறாய் சுமைகள் சுமப்பேன் நான் என்கிறாய் கலங்காதிருக்கும் வழி சொல்கிறாய் புண்ணியம் வழங்கிடும் தலமிது புயலென வரும் துயர் விலகுது என்னித வியப்பது பெருகுது உந்தனின் மகிமைகள் புரியுது எங்கும் சாயே எதிலும் சாயே நெஞ்சம் முழுதும் நினைவே சாயே தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கருணாகரனே கருணை கடலே உனையே சரணம் அடைந்தேன் சாயே இதுதான் விதியா விதியின் சதியா விடை நீ தருவாய் குருவே சாயே தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் நிழலாய் தொடரும் உனதாசியே நினைத்தால் பெருகும்
தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கருணாகரனே கருணை கடலே உனையே சரணம் அடைந்தேன் சாயே இதுதான் விதியா விதியின் சதியா விடை நீ தருவாய் குருவே சாயே தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் நிழலாய் தொடரும் உனதாசியே நினைத்தால் பெருகும் அருளாசியே உனையே தொழுவேன் படியேறியே ஒலி நான் பெறுவேன் விளக்கேற்றியே அனுதினம் உனதடி பணிந்திட அதிசயம் நொடியினில் நிகழ்ந்திட மழையென உனதருள் பொழிந்திட மனதினில் கவலைகள் மறைந்திட வருவாய் சாயே பகவான் சாயே வரமே சாயே தருவாய் சாயே தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் உலகம் முழுதும் உன்னாட்சியே உன்னால் நடக்கும் நல்லாட்சியே விதிதான் செய்யும் பல சூழ்ச்சியே விலகும் அதற்கு நீ சாட்சியே பிறந்தது தாய் அவள் கருவறை பிறவிகள் அது ஒரு தொடர்கடை வலியுடன் வேதனை எதுவரை மடியினில் தாங்கிடு அதுவரை எலியோன் சாயே எந்தன் சாயே துணையே சாயே பாவா சாயே தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கனிவாயனையே நீ பார்க்கிறாய் கரங்கள் நீட்டி வாயென்கிறாய் சுமைகள் சுமப்பேன் நான் என்கிறாய் கலங்காதிருக்கும் வழி சொல்கிறாய் புண்ணியம் வழங்கிடும் தலமிது புயலென வரும் துயர் விலகுது என்னித வியப்பது பெருகுது உந்தனின் மகிமைகள் புரியுது எங்கும் சாயே எதிலும் சாயே நெஞ்சம் முழுதும் நினைவே சாயே தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கருணாகரனே கருணை கடலே உனையே சரணம் அடைந்தேன் சாயே இதுதான் விதியா விதியின் சதியா விடை நீ தருவாய் குருவே சாயே தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு
தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி